அயர்ன்மேன் 1ல டோனி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் தன்னோட வெப்பன் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. I am shutting down the weapons manufacturing division of Stark International. இந்த சீன்ல பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டோனி பர்கர் கிங்ல சீஸ் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாரு. இது சும்மா ரேண்டமா வச்ச ஒரு சீன் இல்ல. ஆர்டிஜே வேணும்னே கேட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணப்பட்ட ஒரு சீன். ரியல் லைஃப்லயே ஆர்டிஜேவுக்கும் பர்கர் கிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு ட்ரக் அடிக்டா இருந்து அதுல இருந்து மீண்டு வந்தவர்னு. ஒரு தடவை கார்ல கொக்கைன் ஏற்றி போயிட்டு இருக்கும்போது தனக்கு பிடிச்ச சீஸ் பர்கரை பர்கர் கிங்ல வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பர்கர் ரொம்ப கேவலமான ஒரு டேஸ்ட்ல இருந்திருக்கு. அது உண்மையாவே அந்த பர்கரோட பிரச்சனையா இல்லை அவர் கொக்கைன் எடுத்ததுனாலயான்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் ராபர்ட் என்ன யோசிச்சிருக்காருன்னா தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் பர்கர் இந்த அளவுக்கு மோசமான டேஸ்ட் ஃபீல் ஆகுதுன்னு அவர் நினச்சிருக்காரு. அப்போதான் கார்ல இருந்து மொத்த கொக்கைனையும் கடலில் வீசிட்டு இனிமேல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காரு. பர்கர் கிங்ல சீஸ் பர்கர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்து ரொம்ப மோசமான விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பாரு ஆர்டிஜே. அதே மாதிரியான சூழ்நிலை தான் டோனியும் இப்போ இருக்காரு. அதனால தான் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங்கிற ஒரு மோசமான விஷயத்தை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பர்கர் கிங்ல சீஸ் பர்கர் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. இது மூலியமா பர்கர் கிங்க்கு தான் தேங்க்ஸ் சொல்ற விதமாகவும் இந்த சீனை வச்சதா ஆர்டிஜே சொல்லியிருக்காரு.